உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு யாராவது சம்மதம் பேச வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க ஏத்துப்பீங்களா? இதையெல்லாம் பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இப்படி ஒரு நினைப்பு வந்து தப்புன்னு உங்களுக்கு தோணல? தப்புதாம்மா, தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் அவசரப்பட்டு அப்படி கேட்டுட்டேன், புத்தி கெட்டு போய் அப்படியெல்லாம் கேட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. அச்சோ, வேணாம்மா, அழாதீங்கம்மா. உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா யதார்த்தத்தை நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. உங்களுக்கு ஆண்டவ விதிச்சது இதுதான். உங்க மனசை தேத்திக்கிட்டு நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் ஆகாது. அதனால வைஷுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க தப்பான்னு நினைப்பீங்கன்னு சொல்லி என் புள்ள பயந்தான். நமக்குள்ள எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு அவன் நினைச்சான். அது சம்பந்தமா பேசலான்னுதான் நான் இங்க வந்தேன். நான் அங்க சம்பந்தம் வச்சுக்கிறது உங்க மனசுக்கு சங்கடமா இருந்தா நீங்க வர வேண்டாம். ஆனா இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்னம்மா நீங்க? வைசாலி என் புள்ள மேல ரொம்ப உசுரா இருக்கா. அது மட்டும் இல்ல, அவனுக்கு உயிர் கொடுத்து இவ காப்பாத்திருக்கா. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். அதுக்கு தடையா நீங்களும் மாயாவும் இருந்துடக்கூடாது. அதுவும் இல்லாம நீங்க யுகிக்கு மாயாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுற விஷயம் என் பிள்ளைக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. அவனுக்கு ரொம்ப இளகின மனசு. நீங்க இப்படி ஆசைப்பட்டீங்கன்னு தெரிஞ்சா அவன் மனசு மாதிரி அப்புறம் இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவான். மறுபடியும் நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க ஆசைப்பட்டது, நான் வேண்டான்னு சொன்னது எதுவுமே என் பிள்ளைக்கு தெரிய வேண்டாம். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். உங்களாலதான் என் பிள்ளைக்கு பேங்க்ல லோன் கிடைக்க போகுது. அவன் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் பெரிய ஆளா வளர்ந்து வர்றதுக்கும் நீங்க தான் காரணமா இருப்பீங்க. இது ஒரு பெரிய உதவிதான். அந்த உதவிக்காக நான் உங்களுக்கு கோயிலே கட்டி கும்பிடணும். இவ்வளவு ஒத்தாசை பண்ற நீங்களே அவன் வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. யுகியை பத்தின எண்ணத்தை தயவு செஞ்சு உங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க. அவனும் வைஷுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அவங்கள நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்றேன். நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் ஏதோ புத்தி கெட்டு போய் முன்ன பின்ன தெரியாம பேசிட்டேன். நீங்களும் அது எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க, மறந்துடுங்க. என்னாலையும் என் பொண்ணு மாயாவாலையும் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. வைஷுவும் நல்ல பொண்ணுதான். யுகியும் வைஷுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. இத நான் மனசார சொல்றேம்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் கிளம்புறேம்மா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ இல்லம்மா, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். உங்களுக்கு தொந்தரவா நானும் என் பொண்ணு இருக்க மாட்டோம். இனிமே வீட்டுக்கு வர்றதை கூட குறைச்சுக்கிறோம். இல்லம்மா, நீங்க எப்பவும் போல வாங்க போங்க. நம்ம உறவுல எந்த மாற்றமும் இல்ல. நான் வரேம்மா. ஆண்டி, ஆண்டி கிளம்புறீங்களா? நானும் வரேன். யுகிய பார்க்கணும். இங்க வா அம்மோ. யுகி வீட்ல இல்ல. அப்போ பாரு பிரேக்கெல்லாம் இருப்பாங்க. நான் விளையாடணும். வீடு இல்லம்மா, அவங்களும் வீட்ல இல்லையா. ஆண்டி கூட எங்கேயோ வெளியே போறாங்களாம். நீ இங்கே இரு, நான் வெளியில கூட்டிட்டு போறேன். வீடு நாங்க தான் போவேன். மாயா இல்ல, நீங்க கிளம்புங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்ல, மாயா அடம் பிடிக்கிறா. பரவாயில்ல, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். என்னைக்குமே
இவளுக்கு துணையா இருக்க போறது நான் மட்டும் தானே. நீங்க கிளம்புங்க, கிளம்புங்கம்மா. யாரா யா ஆபீஸ்ல இருந்து கிளம்பி 10 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள போன் பண்றான். சாருக்கு என்கிட்ட பேசாம இருக்க முடியலையோ? சொல்லுங்க யோகி. இப்பதானே ஆபீஸ்ல இருந்து போனீங்க, அதுக்குள்ள போன் பண்றீங்க, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான டீடைல் வேணும், அதுக்கு தாங்க ஃபோன் பண்ணேன். என்கிட்ட பேசுறதுக்கு இப்படி ஒரு சாக்கு. எனக்கு தெரியாது அவனை பத்தி. படவ ராஸ்கல். வைஷு, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க. என்ன டீடைல் வேணும்? என்னோட மெயில்ல அக்ரோ ப்ராப்பர்ட்டிஸோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? இதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா? நான் என்னமோ சாருக்கு ரொமான்ஸ் வந்துடுச்சுன்னு நினைச்சேன். ஏங்க, வேலை நேரத்துல எதுக்குங்க ரொமான்ஸ்? இல்லனா மட்டும் அப்படியே காதல அருவியா கொட்டிடுவீங்க. வைஷு ப்ளீஸ், இங்க நானும் அருணும் இடம் தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஃபோன் நம்பரை பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சரி, மெயில் ஐடி பாஸ்வேர்ட் சொல்லுங்க, நான் பார்த்து சொல்றேன். சொல்லுங்க. யுகா PROTS@gmail.com. பாஸ்வேர்ட் சொல்லுங்க. பாஸ்வேர்ட் வந்து yellow paint, அப்புறம் அவ்வளவுதான். அதுல வந்து P மட்டும் கேப்ஸ்ல இருக்கணும். ஓகே, என்னங்க ஓபன் பண்ணீங்களா? எவ்வளவு நேரங்க? சீக்கிரங்க இருங்க, மெயில் ஓபன் ஆக வேண்டாமா? எவ்வளவு நேரங்க பண்ணுவீங்க? கிடைச்சிச்சு, நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். இல்லையா? ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. வெல்கம். அப்புறம் இன்னொரு விஷயம் யோகி. என்னங்க? அங்க போய் நீங்க தான் சர்வீஸ் பண்ணுவீங்கன்னு அடம் பிடிக்காதீங்க. சர்வீஸ் அருண் பண்ணட்டும், நீங்க சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணா போதும். ஓகே மேடம், ஐ வில் obey your order. போதுமா? பை. ஓகே யோகி, பை பை. என்ன பவானின்னு ஒரு மெயில் வருது? பவானினா ஒருவேளை அவங்களா இருப்பாங்களோ? ஆனா அவங்களுக்குள்ள மெயில் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? எதுக்கும் ஓபன் பண்ணிடுவோம். யோகி, சில விஷயங்களை நேர்ல பேச சங்கடமா இருக்கும். அதனாலதான் மெயில் மூலமா இத சொல்றேன். அவ வாழணும் யோகி. 100 வருஷம் குடும்பம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும். அவளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கொடுக்க உன்னாலதான் முடியும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க யோகி. என் பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடு. அவளை உன் மனைவியா ஏத்துக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு மெயில் அனுப்பியிருப்பா. இதுக்காக தான் யுகி கிட்ட உரிமையா பழகுறீங்களா? எதுக்காகவும் யாருக்காகவும் யுகியை விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். மேடம், உங்க மெயில பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கல. நான் உங்க மேல பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன்.
அதையெல்லாம் ஒரே நிமிஷத்துல தவிடுபொடி ஆக்கிட்டீங்க. நீங்க கேட்டதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மேடம். இதுக்காக தான் எனக்கு லோனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களோன்னு தோணுது. அப்படி நினைக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மேடம். மாயா மேல எனக்கு அன்பும் பாசமும் இருக்கு. அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்கள ஒரு குழந்தைய நினைச்சுதான் நான் அவங்க கிட்ட பழகுறேன். அந்த எண்ணத்துலதான் அவங்களுக்கு ஒத்தாசையா இருந்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலான்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நடந்துக்கிறேன். ஆனா நீங்க அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மாயாவை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறது நியாயமே இல்லை மேடம். நேர்ல பேசி சங்கடப்பட்டுக்கிட்டு மெயில் அனுப்புனதா சொல்றீங்க. ஒரு விஷயத்த நேர்ல பேச முடியலனா அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த எண்ணத்தை அப்பவே நீங்க தூக்கி போட்டிருக்கணும். என் மனசுல உங்களை ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க மாயாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டதுல இருந்து நீங்களும் மத்தவங்க மாதிரி சுயநலமா தான் பழகுறீங்கன்னு தெரியுது. அதுக்காக நான் என் இயல்பை மாத்திக்க முடியாது மேடம். நான் எப்பவும் போல உங்க வீட்டுக்கு வருவேன். மாயாவுக்கு ஆதரவாகவும் இருப்பேன். நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு மாயா மேல இருக்கிறது வெறும் அன்பு மட்டும்தான். மாயாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற நினைப்ப நீங்க அடியோடு மறந்துருங்க. அது நடக்கவே நடக்காது. 2 பேரும் இனி இதை பத்தி பேசவே வேண்டாம். இதோட விட்டுருங்க ப்ளீஸ். நேர்லயோ திரும்ப மெயிலையோ கேட்டு என்ன சங்கடப்படுத்தாதீங்க. இதோட இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன். எனக்கு போட்டியா மாயாவை கொண்டு வரீங்களா? அது நடக்கவே நடக்காது. யுகி எனக்கு தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. இது 2ஐயும் டெலீட் பண்ணிடணுமே. என்னம்மா, ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஏதோ யோசனையிலே இருக்க. என்ன விஷயம்? ஏண்டி, இந்த விஷயம் இப்படித்தான் ஆக போகுதுன்னு உனக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும்? அதை எப்படி நீ கண்டுபிடிச்ச? எதை பத்தி பேசுற? அதாண்டி, பவானி மாயாவை நம்ம யுகிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற திட்டத்தோட தான் பழக வைக்கிறாங்கன்னு நீ முன்கூட்டியே சொன்னேல்ல. அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? நானும் 4 பிள்ளைங்களை பெத்தவ, எனக்கு வயசும் அனுபவமும் இருக்கு. ஆனா என்னால கூட இதை யூகிக்க முடியல. நீ எப்படி கண்டுபிடிச்ச? என்னமாச்சு திடீர்னு இப்ப எதுக்கு இத பத்தி பேசுற? பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுடி. யுகி கல்யாண விஷயத்த பவானி கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போயிருந்தேன். எப்போ? இன்னைக்குதாம்மா. யுகிக்கு ஒரு வழியா கல்யாணம் கூடி வந்துருச்சுன்னு வைஷுவ மனசுல வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்தம்மா என்னமோ நான் மாயாவை பத்தி தான் பேசுறேன்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. இத பத்தி நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன், நீங்களே சம்மதிச்சிட்டீங்க. இந்த நன்றியை எப்படி தீக்க போறேன்னு அந்தம்மா என்னென்னமோ சொல்றாங்க. அடக்கடவுளே, எனக்கு அதிர்ச்சியில அப்படியே வாயடிச்சு போயிடுச்சுடி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேனேம்மா, இந்த விஷயம் வேற மாதிரி போகுதுன்னு. நீதான் மாயா குழந்தை மாதிரி இருக்க விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு யுகிய பெருந்தன்மையா பழக விட்ட. நான் ஏதோ ஒரு இறக்கத்துல அதாம அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம காட்டுற பரிதாபத்தை அவங்க வேற விதமா யோசிக்கிறாங்க.
அந்த பொண்ணை யுகிக்கு கட்டி வச்சுட்டா அவங்க நிம்மதியா இருக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இது தப்பு இல்லையா? நம்ம யுகி எங்க, அவ எங்க? அது அவங்க யோசிக்கலையே. யுகி மாதிரி ஒரு மாப்பிள்ள தேடினாலும் கிடைக்காதுல்ல, அதான் புடிச்சு போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சந்தேகம் எனக்கு ஆரம்பத்துல கூட வரலமா. எப்போ மாயா யுகியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னப்ப அதுக்கு அவங்க அம்மா கண்டும் காணாத மாதிரி இருந்தாங்களோ அப்பவே எனக்கு ஒரு பொறி தட்டிடுச்சு. அதனாலதான் அப்பவே நீ கொஞ்சம் உஷாராயிருமான்னு சொன்னேன். அந்த அம்மா இப்படியெல்லாம் யோசிப்பாங்கன்னு எனக்கு என்னம்மா தெரியும்? ஏதோ குறையோட பிறந்தவ குழந்தையா இருக்காளேன்னு நான் பரிதாபப்பட்டேன். மா, முதல்ல இந்த எண்ணத்தை மாத்திக்க. நீ இதுக்கு மேலயும் ஐயோ பாவம்னு நினைச்ச உன் தலையில தான் மண்ணு விழும். அந்த அம்மா மனசுல ரொம்ப நாளாவே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குமா. அதனாலதான் அடிக்கடி மாயாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவ நம்ம யுகிய கொஞ்சறதும் சாப்பாடு ஊட்டுறதும் மருந்து குடுக்கறதுமா இருந்தாலே ஒரு நாளாவது அந்த அம்மா கண்டிச்சாங்களா? ஏதோ புருஷன் பொண்டாட்டி பழகுற மாதிரில பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் அவளை கொஞ்சம் தள்ளியே வை, ரொம்ப நெருக்கம் காட்டாதன்னு சொன்ன. ஆனா நீதான் என் பேச்ச நம்பவே இல்லையே. இப்ப நான் நம்புறேன்டி. அதான் இப்ப அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் காதார கேட்டுட்டேன்ல. நல்ல வேலை, இப்பயாவது அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டே. இனிமேலாவது அவங்க விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருமா. முடிஞ்சா அவங்க நினைக்கிறது தப்புங்கிறதையும் புரிய வச்சிரு. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் அதை நான் செய்யாம இருப்பேனாமா? நான் நேரடியாவே அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு ஆசை இருந்தா தயவு செஞ்சு அதை மறந்துருங்க, இது கண்டிப்பா நடக்காதுன்னு. இனிமே யுகி விஷயத்துல மனசால கூட அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்ல விஷயமா. நான் அதோட நிக்கல, வைஷாலிக்கும் யுகிக்கும் பேசி முடிச்சாச்சு. இந்த கல்யாணத்துல உங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதே மாதிரி இந்த விஷயம் யுகிக்கு தவறையும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சூப்பர்மா. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க. யுகிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த பாரு, அதுதான் உருப்படியான காரியம். ஏன் சொல்றேன்னா உனக்கே தெரியும் யுகிக்கு இலகின மனசு. இது மட்டும் அவன் காதுக்கு போச்சு, நாம ஏன் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தரக்கூடாதுன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆமா ஆமா, அவன் அப்படிதாண்டி யோசிப்பான். அதனாலதான் இந்த விஷயமா கனவுல கூட நினைக்காதீங்கன்னு கத்திரிச்சு விட்ட மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல அவங்க யுகி விஷயத்துல தலையிடவும் மாட்டாங்க, ஆசையும் வளர்த்துக்க மாட்டாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. பேசுறதோட நிறுத்திடக்கூடாதுமா. சட்டு புட்டுன்னு யுகிக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. கண்டிப்பா. சரி, வைஷாலி வீட்டுல போய் எப்ப பேசலான் இருக்க? உடனே போய் பேசணும்டி. நேத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவங்க வீட்டுல கோச்சுக்கிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. நம்ம வீட்டுக்கா? ஆமா, இனிமே இதுதான் என்னோட வீடு, நான் அங்கெல்லாம் போக மாட்டேன்னு, இனிமே இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு வம்படி பண்றா. ஐயோ, இதுல புது கதையா இருக்கு. ஆமாமா, அவளோட அப்பாவுக்கு நம்ம யுகியும் அவளும் பழகுது பிடிக்கல போல இருக்கு. இனிமே அவனோட எல்லாம் பழகாத, அவனை மறந்துருன்னு ஏதோ சண்டை போட்டிருப்பார் போல இருக்கு. அந்த புள்ளி கோச்சிட்டு வந்துருச்சு. நான் தான் அவளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சேன். நீ பண்ணது நல்ல விஷயம் தாமா. ஆனா இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. சொன்னபடியே நம்ம அவங்க வீட்டுல போய் பேசணும்ல. பேசணுமா? ஆனா அவ அப்பா தான் நம்ம யுகி மேல கோவத்துல இருக்காரு. இருக்கலாமா, அவர் கோவத்துல இருந்தாலும் நாம தான் பேசி சமாதானப்படுத்தணும். அதையும் உடனே பண்ணணுமா? அதுக்கு தாண்டி உன்னை கூப்பிட்டேன். அந்த பொண்ணோட அம்மாவும் எனக்கு போன் பண்ணாங்க. நேர்ல வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும், எப்ப வரீங்கன்னு கேட்டாங்க. என் பொண்ணுகிட்ட கலந்து பேசிட்டு உடனே வரேன்னு சொல்லிட்டேன். முதல்ல அந்த வேலையை பாப்போமா. ஜோஷியர் வேற 2 மாசத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நாம அவ்வளவு நாளா காத்திருக்க வேண்டாம். அவங்க சரின்னு இறங்கி வந்தாங்கன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குமா. மாயாவோட அம்மா நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் கேப் விட்டாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க யுகி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் யுகி மனசு மாறிட்டானா எல்லாமே தப்பாயிடும். நாம எதுக்குமா அந்த அளவுக்கு விடணும்? நாம இப்பவே போய் வைசாலி வீட்டுல பேசிடலாம். நீயும் வரியா என் கூட? கண்டிப்பாமா, அதை விட வேற என்ன வேலை இருக்கு? நம்ம 2 பேரும் போய் பேசிடலாம். அப்பதான் நம்ம யுகியை நம்ம காப்பாத்திக்க முடியும். இல்லனா அவன் நம்ம கையை விட்டே போயிடுவான். அப்படியெல்லாம் விட முடியாதுமா. அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து பேசுறோம், நல்ல முடிவோட வரோம். என்ன?